இப்போ வந்து 10 மசோதாக்கள் வந்து ஆளுநர்கிட்ட நம்ம கொண்டு போய் கோரிக்கையாக வைக்கிறோம் அப்படிங்கிறப்போ, அவர் அதை வந்து டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்காம நீண்ட காலம் எடுத்துட்டு இருக்காரு. இப்போ அதுக்காக தான் நம்ம அடுத்து உச்சநீதிமன்றம்க்கு அந்த வழக்கு போகுது அப்படிங்கிறப்போ, உச்சநீதிமன்றமும் வந்து ஒரு தீர்ப்பு குடுத்துருக்காங்க. அடுத்து வேந்தரா வந்து முதல்வர் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பையும் குடுத்துருக்காங்க. ஆளுநர் இருந்த வரைக்குமே வந்து எந்த ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், இல்ல கல்லூரிகள்லயும் வந்து ஒரு முற்போக்குத்தனமான ஒரு கருத்துக்கள விதைக்கணும். ஆனா, அவரு வந்து அப்படி இல்லாம ஆர்எஸ்எஸோட கொள்கைகளையும் பாஜகவுடன் சேர்ந்துட்டு, ஒரு பிற்போக்குத்தனமான கருத்துக்கள தான் போய் மாணவர்களிடையே கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ வேந்தரா வந்து முதல்வர நியமிச்சுட்டாங்க. இப்படி இருக்கப்போது, அடுத்து துணை வேந்தராவும் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அவர அப்பாயிண்ட் பண்ணணுங்கிற ஒரு முடிவு நம்மகிட்ட இருக்கு. இப்பயும் வந்து ஆளுநர் தான் அதில தலையிடுறாரு அப்படிங்கிறப்போ, அந்த உச்சநீதிமன்றம் அவங்க குடுத்த சட்டப்பிரிவு 142 கீழ குடுத்த அந்த தீர்ப்பையும் வந்து அவமதிக்கிறதாவும், நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கிற அந்த ஒரு இதையுமே வந்து அவமதிக்கிறதா தான் இது இருக்கு. ஆளுநர் வந்து இத திரும்பி பெறணும்.